வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தை பற்றி நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் வந்து புதுசாக ஒரு இன்டர்வியூவில் வந்து என்னென்ன பேசியிருக்காரு, அவர் பேசின விஷயங்கள் என்ன, அவருடைய வந்து ஒரு சினிமாக்காரராக அவர் என்னென்ன விஷயங்களை வந்து அந்த விஷயங்களை பேசியிருந்தார், ரஜினி சார் அவர் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் தான் இது. நீங்கள் ஆல்ரெடி அந்த இன்டர்வியூ பார்த்துருக்கு, கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே வந்து அந்த இன்டர்வியூ போகுது. அதோடைய அந்த ஃபோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் அற்புதமான சில அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாப்புல. ரஜினி சார் கூட வந்து ஆல்ரெடி ஒரு ரஜினி சார் வந்து ஒரு பக்கா வில்லன், ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பண்ணணும். இது எல்லாருமே ஹீரோ, அவர் மட்டும் வில்லன். அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாமல் இந்த ஹீரோக்கள் எப்படி தடுமாறுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரி, ஃபேண்டசி ஸ்டோரி வந்து பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த ஸ்டோரி வந்து ஐமேக்ஸ் கேமரா அது இது நிறைய விஷயங்கள் வந்து அந்த படத்துக்காக தேவைப்பட்டுச்சு. பட் ஆனால் அதுக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவாங்கள்ல, அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே டைம் ஆகும். ப்ளஸ் அந்த படத்தில் நடிக்க வேண்டிய ஆட்கள் வந்து ரொம்ப அதிகமான ஆட்கள். ஸோ அவங்க அத்தனை பேருமே அசம்பிள் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அப்படிங்கிறனால வந்து அது ரஜினி சாரோட ப்ரைம் டைம் வேறு. ஏன்னா இப்போ ஜெயிலர் வந்து படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ அவரும் ரொம்ப வேகமாக பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்க நேரத்தில் அவரோட ப்ரைம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறனால இன்னொரு ஸ்டோரி சொன்னோம். அந்த ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லி கேரக்டர், பயங்கரமான ஒரு கேரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. வில்லன் ஓரியன்டான கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியுது. ஸோ அந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த கூலியாக இருக்கிறது, அதுக்கப்புறமேட்டு அந்த தொழில் சங்கங்கள் அப்படிங்கிற சம்மந்தத்துக்குள்ளே வர்றது, தொழிலாளர் பிரச்சனை, அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க, கோல்டு ஸ்மக்லிங்கில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணப்படுது. எல்சிக்குள்ளே இந்த படம் வரல. எல்சியூ இல்லாமல் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இது இருக்குது. எல்சியூ அப்படின்னா வந்து ட்ரக்கு காட்டல் மாதிரி பெரிய ஒரு ட்ரக்கு சம்மந்தப்பட்ட மாஃபியா, அது ஓரியன்டான படம் தான் வந்து எல்சியூக்குள்ளே வரும். இது அது சம்மந்தமாக இல்லாமல் இது வந்து கோல்டு ஸ்மக்லிங் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து உணர வச்சுருக்காரு. அதில் ஒரு டேரக்டராக அவருடைய சில வார்த்தைகள் வந்து ரொம்ப என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு. சில பேர் அதை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 50 கோடி ரூபா சம்பளம் வந்து லியோ படம் வந்து ஓடினதுனால தான் எனக்கு அந்த சம்பளம் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட என்னோட 2 வருஷங்களில் 18 மாதங்களுக்கு மேலே வந்து இந்த படத்துக்காக நான் வந்து உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். 50 கோடி கொடுத்தா நான் கூட உழைப்பேன்பா அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது ஒரு பேங்க் எம்ப்ளாயி, அந்த பேங்க் எம்ப்ளாயி வேலையை விட்டுட்டு வெளியே வராப்பில், வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாப்புல, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குது, அதுலேருந்து முன்னேறி வராப்பில். நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்த ஒரு மனுஷன் தான். அவரும் ரொம்ப கம்மியான சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்திருப்பார். எப்படி இருந்தாலும் 50,000 சம்பளம் வாங்கியிருக்கான்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். 50,000லேருந்து 50 கோடி அப்படிங்கிறத எல்லாருனாலையும் வர முடியாது. உங்ககிட்ட திறமை இல்லாமல், உன்னோட திறமை என்ன நீங்கள் கண்டுபிடிக்காமல், அதுக்கான உண்மையான உழைப்பை போடாமல் உனக்கு அந்த இடத்த அடையவே முடியாது. அந்த உழைப்புங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோன்னா, நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு 4 பேர் 5 பேருக்காக நம்ம உழைக்க போகிறோம். அப்புறம் நம்மளுடைய வேலையை தான் அங்கே பண்ண போகிறோம். அந்த ஆஃபீஸுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேறவன், அந்த ஆஃபீஸுக்காக வந்து அந்த ஐடியாஸை பண்ண வேறவன், உன்னுடைய தனிப்பட்ட ப்ராசஸ் மட்டும் தான் நீ வேலை செய்கிற. ஆனால் ஒரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு வேலை சினிமாவில் ரொம்ப முக்கியமான வேலை. கிட்டத்தட்ட 23 டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒட்டுமொத்தமாக கட்டி மேய்க்கிற வேலை. எத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் ஒழுங்காக வேலை செய்ய வச்சாலும், ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரையும் ஒழுங்காக வந்து வேலை வச்சாலும், சரியான விதத்தில் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே அந்த படம் வந்து ஆகணும். அந்த 3 மணி நேரம் படம் ஒழுங்காக பண்ணி ஆகணும். அதுக்காக அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த கூலி படத்தில் கிட்டத்தட்ட 4000 பேர் 5000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 1500 பேருக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த தொழிலுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் போய் செய்கிற வேலை தான் மரியாதையான வேலை, ஒரு சினிமாக்காரன் கூத்தாடி அப்படிங்கிற அந்த மனநிலையிலேயே வந்து நிறைய பேர் ட்விட்டரில் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறமேட்டு இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு வேறு கமெண்ட் போட்டிருப்பாங்க. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? ஒரு சினிமாக்காரன் இன்டர்வியூ கொடுக்குறான், அவன் சினிமாக்காரன் சினிமாவை பற்றி தான் பேசுவான். அப்புறமேட்டு இன்னது கலாட்டா.com, பிகைன் வுட்ஸு, அதுக்கப்புறம் எஸ்எஸ் மியூசிக், இந்த மாதிரி நிறைய சேனலில் இருக்குல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சினிமாக்காரங்களாம் இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த இன்டர்வியூக்கு கீழே போய் அதுக்குள்ள கமெண்ட்டில் போயிட்டு நாட்டை காப்பாற்றி நீ என்னத்தை கிழிக்க போகிற, எனக்கு அதான் புரியல. அப்புறம் அரசியல்வாதி கொடுத்த பேட்டியிலலாம் வேறு எதுவுமே வராது. அரசியல்வாதி கொடுத்த பேட்டியில் வந்து போய் நாட்டுக்கு சினிமாக்காரன்ட்ட போய் கொடுங்க, அவன் தான் காப்பாற்றும் அப்படின்னு பேசுவான். சினிமாக்காரன்ட்ட போய் இவங்கள பற்றி பேசி, சினிமா நியூஸுக்கு கீழே போயிட்டு வந்து இவங்கள பற்றி பேசி என்ன வரப்போகுது அப்படின்னு பேசுகிறாங்க. லாஜிக்கே புரியல. லோகேஷ் கிட்ட ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் எனக்கு பிடிச்சது என்னன்னா, முதல்ல வாங்கின சம்பளமாக இருக்கட்டும், இப்போ வாங்குற சம்பளமாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பேப்பரில் இருக்குது. நான் ஒழுங்காக டேக்ஸ் கட்டிட்டேங்க. அதனால் வந்து அதை பற்றி மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே பட்டவர்த்தமாக தெரிஞ்ச பிறகு நான் வந்து அதை பற்றி நான் வந்து எதுக்கு பேசாமல் இருக்கணும், அதை மறைக்கிறதுனால என்ன வரப்போகுது. இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு டேக்ஸ் கட்டி ஒழுங்காக நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து வீட்டில் யாராவதுங்க கேட்டாங்கன்னா அதுக்கு மேலே நான் பதில் சொல்ல மாட்டேனா, என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்குன்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேனா, அதே மாதிரி தான் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து லோகேஷ் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப ஒரு மிகப்பெரிய புரிதல் வந்து லோகேஷ் கிட்ட இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஜினி சார் கூட ஒர்க் பண்ண அந்த சில மொமெண்ட்ஸை பற்றி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க,
இந்த கூலி படத்தில் வந்து அந்த சாங் ப்ரொமோஷனில் வந்து லியோவோட அந்த ஸ்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த டிபி வச்சு சில பேர் வந்து மீம்லாம் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது விஜய் சாரோட கிண்டல் பண்ணிருக்கும் போது இவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க, அவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில மீம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு விஷயம் புரியவே மாட்டேது. லோகேஷ் அது வந்து ஒரு சாங்குக்காக பண்ண ஒரு சின்ன ஒரு வீடியோ. அதில் வந்து விஜய் சாருக்கும் ரஜினி சாருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க 2 பேரும் என்ன புரிதல் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் விஜய் சாரை ரஜினி சார் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் அவர் சொல்லிட்டார். அது பல பேர் வந்து இங்கே புரிஞ்சுக்கிற மனநிலைக்குள்ள இல்லை. அது ஒரு போட்டியான மனப்பான்மையில் இருக்காங்க. அரசியலுக்குள்ளே போனால் கூட அவங்க இந்த போட்டியான மனப்பான்மையில் இருக்காங்க. அது அவங்களுக்கு எந்த விதத்துலையும் பயன்பட போகிறதில்ல, சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல. அதை விட்டு நம்ம அடுத்த பக்கத்துக்கு போவோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு கமல் சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி வந்து தான் ரஜினி சார் போய் முதல்ல கதை சொல்கிறாரு. அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் ரஜினி சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், இவர் முதல்ல வரும்போது என்ன தெரியுமா சொன்னார், நான் கமல் சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கதையை சொல்ல வந்தார், என்ன ஒரு ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலாக சொன்னாராம். எப்படி நெல்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காஃபி அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்படி ஜெயலலிதா ஆடியோ லான்ச்சில் பேசுனாரோ, அதே மாதிரி லோகேஷ் கூட இருந்த அந்த அழகான ரிலேஷன்ஷிப்பை பற்றி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட்டோட கண்டிப்பாக தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கூலி ஆடியோ லான்ச்சில் வந்து பேசுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஷூட்டிங் பார்ட்டில் கிட்டத்தட்ட வந்து 2 வருஷமாக ஒர்க் பண்ண பிறகு ஜெயிலர் 2 ஷூட்டிங் நடக்கும்போது அந்த இடத்துல போய் ரஜினி சார்கிட்ட போய் நான் பார்க்கணும், அந்த ப்ரெசன்ஸை நான் வந்து உணரணும், அந்த ஆறாவை நான் உணரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து லோகேஷ் சொல்லும்போது அதுலேயும் மிகப்பெரிய ஒரு புரிதலை உணர முடியுது. ரஜினி சார் கூட வந்து நீங்கள் எந்த ஒரு நடிகரோட ஃபேனாக வேணால் நீங்கள் இருந்துட்டு போய் வந்து ஒர்க் பண்ணலாம், எப்படிப்பட்ட ஆட்களை வேணால் ஒர்க் பண்ணலாம். ஆனால் ரஜினி சார்கிட்டையும் கமல் சார்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய கம்யூனிகேஷன் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம், ரஜினி சார்கிட்ட மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது. ஒரு மேடையை வந்து பேசுகிறாருன்னா அந்த மேடையை தன்பால் இருக்கின்ற தன்மை அப்படிங்கிறது வந்து நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிலை திறப்பிலால ரஜினி சார் வந்து பேச போகிறார். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே வந்து பெரிய கூட்டம் இருக்குது. அப்போது எல்லாருமே கத்திக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்துட்டு இருந்தாங்க மக்களை. ஒரு 34-38 நிமிஷம் அவர் வந்து பேசினார். அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவர் என்ன பேசுகிறாரோ, என்ன சொல்கிறாரோ, எதற்கு அவர் கை தட்டணுங்கிற அந்த அழுத்தத்தை கொடுக்குறாரோ அந்த இடத்துக்கு அத்தனை கூட்டங்களும் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கப்சிப்புன்னு அவ்வளோ சைலண்டாக இருந்தாங்க. அவ்வளோ அற்புதமாக வந்து கவனிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து அவருடைய தன்மை இருக்குது. அதாவது மக்களை புரிஞ்சுக்கிற தன்மை, மேடையாக இருக்கட்டும், இல்லை வந்து சினிமாவாக இருக்கட்டும், இல்லை வந்து கூட பழகிறவங்களாக இருக்கட்டும், ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே ரஜினி சாருடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து பார்த்திங்கன்னா யாருமே அடிச்சிக்க முடியாது. அதனால தான் அவர் இத்தனை வருஷமாக தன்னுடைய இடத்த இன்னும் கூட வந்து தீர்க்கமாக வச்சுருக்காரு அப்படிங்கிறத உணர முடிஞ்சுது. லோகேஷ் வந்து இந்த படத்தை ரொம்ப ரசித்து பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் அந்த அவருடைய ரசிப்பு தன்மை தான், அதே மாதிரி அனிருத் மேலே வச்சுருந்த மிகப்பெரிய நம்பிக்கை தான் அந்த பாடல்களுடைய வெற்றி மூலமாக நமக்கு வந்து ரொம்ப அற்புதமாக தெரியுது. ஒவ்வொரு பாட்டுமே வந்து அந்த படத்துக்கான அப்படியே வைப்பை கொண்டு வந்துகிட்டே இருக்குது. பவர் ஹவுஸ் பாட்டு வந்து இன்னும் மிகப்பெரிய பீக் கொண்டு வந்துருச்சு. சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி பூஜா டேவோட பாட்டை வச்சு தான் வந்து படம் வந்து ஓடிட்டு அப்படி ஓட வைக்க போகிறாங்க அப்படிங்கிற உருட்டிட்டு இருந்தாங்க. உடனே வந்து பவர் ஹவுஸ் பாட்டில் வேறு எந்த ஸ்டிலுமே கிடையாது, ரஜினி சார் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த பாட்டு பூஜா டே பாட்டு எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு ஹிட் ஆகுது. அப்போது கிளாமருக்கு இருக்கிற விஷயத்தை, கிளாமர் அப்படிங்கிறது ஒரு செக்மெண்ட், ஐட்டம் சாங் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கான ஒரு சின்ன செக்மெண்ட், ஒரு பூஸ்டப்பாக இருந்தானே தவிர அந்த படம் யாருக்காக எடுக்கப்படுது, யாரோட பேருக்காக அந்த படத்துக்குள்ளே எல்லாம் நடிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கேள்வி தான் இந்த படத்துடைய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்குது. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து நடிச்சிருந்தாலும் சரி, ரஜினி சார் அவங்களுக்கான வந்து மிகப்பெரிய ஸ்பேஸை கொடுப்பார். அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு தனக்கான அழுத்தமான இடம் எங்கே இருக்குது, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸுக்கான இடம் எங்கே இருக்கோ அங்கே தான் அவர் விளையாடுவார். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு மிகப்பெரிய இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தன் லைஃப்லேயே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு ஒரு டார்கெட் வச்சு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இதாவது இந்த டார்கெட்டில் இந்த டைமில் ரிலீஸ் ஆகிடணும் அப்படின்னு வந்து ஒரு படத்தை கொடுத்துருந்த லோகேஷ் கனகராஜுக்கு நான் வந்து இந்த ரிலீஸ் டேட்டை சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் கேட்டு பண்ண படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தான். ஸோ முழு ஃப்ரீடமாக தனக்கான முழு நேரத்தை எடுத்துக்கிட்டு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை செதுக்கியிருக்காரு. அந்த செதுக்கலுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பலன் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிக்கிட்டு இருக்குது. கூலி படத்துடைய அந்த ப்ரொமோஷனு, அந்த படத்துக்காக கிடைக்கிற அந்த வரவேற்பு, பாடலுக்காக கிடைக்கிற வரவேற்பு, இது அத்தனையும் அதுவும் நார்த் இந்தியாவிலாம் வந்து பார்த்திங்கன்னா பவர்கஸ் பாட்டுக்காக இருக்கட்டும், மோனிகா பாட்டுக்காக இருக்கட்டும், எல்லா பாட்டு சிக்கிட்டு வை பாட்டுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸு, அவங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸு இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை பார்க்கும்போது நார்த் இந்தியாவிலையும் 8 வீக் விண்டோவில் படம் ரிலீஸ் ஆகுது. 8 வாரம் வந்து நார்த் இந்தியாவில் ஓட போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. கூட வந்து பார்த்திங்கன்னா வார் 2 திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வார் 2 படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக என்னென்ன விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ எதுவுமே கூலி படத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்தளவுக்கு வரவேற்பு வந்து கிடைக்கல அப்படிங்கிறது உங்களால் பார்க்கும்போதே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ 2 படம் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆகுது. ஆனால் எந்த படத்துடைய பாடல்கள் வந்து ஹிட்டாக இருக்குது, எது வந்து வைரலாக இருக்குது, எந்தளவுக்கு பயங்கரமாக பேசப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய இடமா இருக்கும். வெறும் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் மட்டும் ரிலீஸ் ஆகிட்டால் மட்டுமே படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடாது. அந்த அளவுக்கு படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும்.
அதை அந்த படம் பூர்த்தி பண்ணணும். இப்போ இருக்கிற இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு படம் வந்து ஒரு நல்ல ஒரு ரஜினி சாரோட படம் வந்து ஒரு முழு திருப்தியோடு பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்துச்சு. நான் ஜெயிலரில் கொடுத்த அந்த ஜெயிலரில் கிடைச்ச அந்த ஃபீல் மட்டும் கூலி படத்தில் வந்து பர்ஃபெக்டாக லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருந்தாருன்னா பண்ணியிருப்பான்னு நான் நம்புகிறேன். அப்படி பண்ணியிருந்தாருன்னா அதை விட மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழ் சினிமா இதுக்கப்புறமேட்டு பார்க்கவே போகிறதில்ல அப்படிங்கிறது தான் மறுக்கப்பட முடியாத உண்மை. அதுவும் ரஜினி சாரோட ஜெயிலர் 2 திரைப்படம் மூலமாக தான் இந்த கூலி திரைப்படத்துடைய வெற்றியை ஓவர்டேக் பண்ணி ஒரு வெற்றியை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவருடைய இன்டர்வியூவை பார்க்கும்போது அவர் வந்து பேசின விஷயங்களாக இருக்கட்டும், அவர் வந்து ஒவ்வொரு கதைக்காக போடுகின்ற மெனக்கடலாக இருக்கட்டும், ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே திரும்பி பார்க்குற ஒரு மனுஷனாக வந்து லோகேஷ் கனகராஜ் வளர்ந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். எனக்கு என்ன ரொம்ப வருத்தமான விஷயம்னா, தமிழ் சினிமாவில் படம் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே அடுத்து ஒரு ஹிந்திக்கு போகிறாரு. கைதி 2க்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறம் கைதி 2 படத்துக்கு அப்புறமேட்டு எனக்கு தெரிஞ்சு கமல் சாருடைய கடைசி படமாக வந்து விக்ரம் 2 படம் தான் அவர் பண்ணுவார் நான் நம்புகிறேன். அந்த படத்துக்காக தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் லோகேஷ் கனகராஜ். அதுக்கப்புறமேட்டு தெலுங்கு அது இதுன்னு மற்ற இடத்துக்கு தான் போகிறாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவுக்குள்ளே பட்ஜெட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது. ரஜினி சார், கமல் சாரை தவிர்த்து இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு போன பிறகு, அஜித் அவர்கள் வந்து ரேஸ் அவுட் போன பிறகு வேறு யாரையுமே நம்பி பெரிய பட்ஜெட்டில் பெரிய லெவலில் படத்தை வந்து பிளான் பண்ண முடியாது. அந்தளவுக்கு பிஸ்னஸும் அதுக்குள்ளே வராது. இப்போ லோகேஷ் கனகராஜுடைய பட்ஜெட் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா 350 கோடி 400 கோடி தாண்டி போகும்போது அந்தளவுக்கு கலெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹீரோஸ் இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் படம் பண்ண முடியும். அந்த ஹீரோஸ் எல்லாமே தெலுங்கு பக்கமும் கர்நாடக பக்கமும் ஹிந்தி பக்கமும் இருக்காங்க அப்படிங்கிறனால அந்த பக்கம் தான் போவாங்க. மறுக்கவே முடியாது, வேறு வழியே கிடையாது. நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி போயிட்டாப்புல ஹிந்தியில் 1100 கோடி கொடுத்துட்டு அங்கே போயிட்டாப்புல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் அங்கே தான் போகிறாப்புல, தெலுங்கு தான் போகிறாப்புல. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து எல்லாத்தையும் மிகப்பெரிய இடத்துக்கு பீக்கில் கொண்டு வந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தமிழர்களுடைய வளர்ச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் அது தமிழ் சினிமாவுக்கான வளர்ச்சிக்கான ஒரு இடத்த நோக்கி இல்லாமல் இருக்கே. ரஜினி சார், கமல் சாருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு தமிழ் சினிமா என்ன நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறத யோசிச்சு எனக்கே ரொம்ப ஒரு சினிமா ரசிகனாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருக்குது. அது எப்படியாவது இவங்க மூலமாக, இந்த டைரக்டர் மூலமாகவே ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். இதெல்லாம் எனக்கு தோணுச்சு இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது, லோகேஷ் கனகராஜுடைய பேட்டி, அதுக்கப்புறமேட்டு ட்விட்டரில் வருகின்ற அந்த டிஸ்கஷன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தாராளமாக கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.